இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லூஸ் ப்ரான்ஸ் எப்படி பண்ணால் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ண பார்க்கலாம். ப்ரான் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி பவுட்ரு, பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அந்த தண்ணி வந்து சும்மா தெளித்து விடுங்க. சும்மா கொஞ்சோண்டு ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சு விட்டு திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ப்ரானாக போட்டு எடுத்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ண ப்ரான்லாம் ஒரு தட்டில் வச்சுட்டு திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுட்டு அதில் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டருக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு பொடிசாக கட் பண்ண வெள்ளைப்பூண்டு சேர்த்து ஒரு 30 செகண்ட் வதங்கட்டும். அதுலேயும் வந்து பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் பசங்க சாப்பிடுவாங்கன்னு கீரி சேர்த்துருக்கேன். பல்லாரி வெங்காயம் சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி நம்ம ப்ரானில் சேர்த்துருக்கோம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வர வரைக்கும் வதங்க விட்டு ப்ரான் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா நம்மளோட லூஸ் ப்ரான் சூப்பராக ரெடி.